பாரு. என்ன கஷ்டம் முதல்ல வந்து உட்கார்ந்திருக்கியா? அங்க பாத்தியா? இந்த சட்டை பாத்தியா? தெரியுது. அத இத பண்ணி புள்ளைங்கள செட்டில் பண்ணிட்டியே. நீ மட்டும் நல்லா இருந்தா போதும். கொஞ்சம் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லாதவன தனியா விட்டு வந்திருக்கியே. என்ன மாமா என்ன கண்டுக்கவே நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னமா நான் நல்லா இருக்கேன். சரி வாங்க வந்து உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்கார உட்கார் சமைக்கிறேன். நீ போய் முதல்ல உட்காரு. எரிய சிரிச்சாலும் உள்ள எரியும் உனக்கு. வா 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 சார் வாங்க வாங்க சார் வாங்க. நீ சோழ மகன் தம்பி நில்லுங்க அப்படியே போட்டோ எடுக்கலாம். தம்பி சார் ரெடியா? ஒரு நிமிஷம் வாங்க. ஒரு நிமிஷம். எங்க ஃபேமிலியோட போட்டோ எடுக்கணும். அவங்கலாம் அது இல்லப்பா, இப்பதான் மேக்கப் பண்ணி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு டல்லா இருக்கும்ல. ரோமே ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். பரவாயில்லமா, நான் வெயிட் பண்றேன். நீங்க எடுத்துக்கங்க. Thank you. வாங்க சார். இல்ல வான்னு சொல்றேன்ல. அங்கிள் வாங்க வாடா. I am coming. சரி வந்து போட்டோ எடுத்துக்கோங்க. போட்டோ இல்ல இந்த அங்கிள் நீங்க இங்க உட்காருங்க. அல்ல வா அட போட்டு ஜம்முன்னு இருக்கு. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ அப்படிலாம் இல்ல. இதெல்லாம் தெரியாமல போகுது. நிலா போட்டோ எடுத்தாச்சா? அண்ணா நீ வாங்க வாங்கப்பா போட்டோ எடுத்துக்கலாம். வா அத்தை கூட உட்காரு. பலவா உங்க அத்தை வானத்தை எல்லாம் வர சொல்லு. அத்தை நீங்க ரெண்டு பேரும் போலாம் வா. நீ ரொம்ப அழகா இருக்க. Thank you மா. போட்டோ எடுத்துக்கலாம். ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஏய் உங்க அப்பா அம்மா இங்கதான் உட்கார்ந்திருக்காங்க. பார்த்தா என்ன நினைப்பாங்க? அமைதியா பேசுடி. அவங்க காதுல விழுந்துற போகுது. சரி நீ போன் எடு. வேணா வானதி. பாரு போதும் வானதி. நம்ம அப்புறமா எடுக்கலாம். சரி. டேய் அண்ணன் கேட்டா ஜூஸ் கேட்டாங்கன்னு சொல்லுவேன். ஜூஸ் அதான் அண்ணன் நம்புன்ற. உட்காரலாம். தம்பி என்னுடைய அழைப்பு எனக்கு 2 பசங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். என் முதல் பையன் தாஸ் சம்பந்தமா பார்த்து நல்ல கிராண்டா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இது பேரண்ட்ஸோட கடமை இல்லையா? அதான் பெற்றவங்க நாங்க அவ காதலுக்கு கூடவே நின்னோம். எங்க வசதிக்கு இல்லைனாலும் மாப்பிள்ளையையும் சும்மா சொல்லக்கூடாது. சொந்தமா ஆனா மாப்பிள்ளையும் அவர் குடும்பத்து ஆளுங்களும் ரொம்ப நல்லவங்க. காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டான். அந்த நிமிஷம் நான் கௌரவத்தை பத்தி யோசிக்கவே. எனக்கு மாப்பிள்ளையோட உழைப்பு ரொம்ப ஒரு டிராவல்ஸ் வச்சு நடத்துற அளவுக்கு முன்னேறி இருக்காரு. மாப்பிள்ளைக்கு அண்ணன் தம்பிங்களும் அவரை குடும்பமா கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டேன். என்னதான் நல்ல ஒரு சம்பந்தத்தை கண்டிப்பா பார்த்திருக்கேன். சொன்னதை யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். நான் எதுக்கு சொல்றேன்னா என் ஸ்டேட்டஸ் எல்லாம் தாண்டி அவங்க சந்தோஷமா இருந்தா தானே நாம சந்தோஷமா இருக்க முடியும். இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் முன்னாடி மாதிரி இல்ல. நம்ம பேச்ச கேட்க அவங்க ரெடியாவே இல்ல.
ஐயோ நான் இத தப்புன்னு சொல்ல இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும் சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும் சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பசங்களை அவங்க நல்லா பாத்துப்பாங்களான்னு மட்டும் தான் நீங்க பார்க்கணும் முடியாது அது எனக்கு புரியுது இருந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்க சும்மா தானே இருக்கா அந்த சந்தோஷத்தை உங்க கூட எல்லாம் பகிர்ந்துக்கணும்னு தான் இந்த ரிசப்ஷனை ஏற்பாடு பண்ணேன் சாப்பிட்டு தான் போகணும் தேங்க்யூ அண்ணா பானை நம்மளா செல்ஃபி எடுப்போம் பானை பானை அண்ணி நீங்களும் வாங்க நீ 10,000 ரூபாய் போன்ல போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கியப்பா பரவாயில்ல போன்லயே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் தம்பி அப்பா தான் சொல்றாருல போன் எடுத்து தள்ளி பண்ணிடல என்ன பண்றீங்க டே பாண்டி வா அண்ணா ஒரு செகண்ட் இந்தா பேசுடா ரீசன் சொல்றீங்க அவ ஏதாவது உளறி வைக்க போறா இத்தனை பேர் இருக்காங்க அவ அப்படிலாம் பண்ண மாட்டாடா நீ விஷயத்தை ஷேர் பண்ணாரு அதே மாதிரி நானும் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் என் அப்பா அம்மாக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி தான் இப்போ சோழனை ரொம்ப பிடிச்சி ஆசைப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேன் ஆனால் சிலது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணியிருக்காரு அதெல்லாம் இப்போ நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் சோழன் ஒரு டிராவல்ஸ் கம்பெனியில் டிரைவராக ஒர்க் பண்ணுறாரு சோழன் ஃபேமிலி ரொம்ப சாதாரண ஃபேமிலி தான் அப்பா சொல்ல பார்க்குறாங்க கரெக்ட் எங்கள் ஃபேமிலியில் இப்போதைக்கு பாண்டி தான் முதல் பிஸ்னஸ் மேன் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிறப்போ என் அப்பாவுக்கு அதை பிடிக்கிட்டு இருக்காரு ஒரு வருஷம் கழிச்சு இப்போதான் நேற்றுக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணேன் அவங்க இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டதுல நான் கேட்டதெல்லாம் என் அப்பாவால செய்யவே முடியல இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும் சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும் சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப்